ஓம் மோஷிகவாகனமோதகஹஸ்த சாமலகர்ண விலம்பிதசூத்ரக வாமனரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. ஆயி ஆனந்தவல்லி அமிர்தகலதரி ஆதிசக்தி மகம்மாயி மாயஸ்படிகமணி மாமதங்கி ஷடங்கி ஞானார்த்த பரிபலனயகரீம் நாதவிந்து தாரிணி நாதாந்த தர்ப்பணகரீம் ஸ்ரீம் பீஜமந்திரஸ்வரூபிணீம் அம்பா நமோஸ்துதே. அன்பார்ந்த தாய்மார்களே, பெரியோர்களே, சான்றோர் பெருமக்களே, எல்லா துறைகளிலும் மேன்மை அடைந்து வரும் அன்பர்களே, குழந்தைகளே, அனைவருக்கும் சுபமஸ்து. அதாவது ஜீவனஸ்தானம் சரியாயில்லையேம்மா, அதாவது தினப்படி வாழ்க்கைக்கு வேண்டிய பொருளாதாரம் சரிவர வருவாய் இல்லையே என்கின்ற நிலை. பல ஆண்டுகளாக ஜாதகங்கள் பார்த்துட்டுருக்கோம், இன்னும் குழந்தைகளுக்கு சுபம் அமையலையேன்ற ஒரு கவலை. பெரியவர்கள் காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஆலயங்களில் இந்த ஆலயம் பிராகாரம் கல்தரையில் இருக்கும். தட்சிண பாரதத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆலயங்கள்லேயுமே அந்த வலம் வரக்கூடிய பிராகாரம் கல்தரையில் இருக்கும். அந்த கல்தரையில் அடிப்பிரதட்சணம் செய்ய வேண்டும். அப்படி அடிப்பிரதட்சணம் செய்யும் பொழுது அந்த குடும்பத்திற்கு ஜீவனஸ்தானம் சரியாகும், ஒரு நிரந்தர வருமானம் வந்து கொண்டே இருக்கும். ஒரு முறை அந்த அடிப்பிரதட்சணம் பிராகாரத்தை செய்யும் பொழுது கருங்கல் தரையாக இருக்கணும், ஆனால் மிக முக்கியம். அந்த கருங்கல் தரையில் அவ்வளோ பெரிய பிராகாரத்தை அடிப்பிரதட்சணம் முடிச்சிருந்தோன்னாக்க ஓரிரு மாதங்களில் வீட்டில் சுபம் ஏற்பாடாகும். அம்மா வங்கியில் இருக்கக்கூடிய நகையெல்லாம் மீண்டும் வீட்டுக்கு வரணும். ஒரு அம்மா ஃபோன் பண்ணியே கேட்குறாங்க, எல்லா நகையும் அங்கே இருக்குமா, எல்லாம் நல்லபடியாக வீட்டுக்கு திரும்பணும். இன்னொரு அம்மா பகைவர்களுடைய தொல்லை அதிகமாக இருக்கே, பகைவர்களுடைய தொல்லை எண்ணிலடங்கா ரீதியில் இருக்குது. தொழில் போகிற இடத்துலையும் பகைவர்கள், அக்கம் பக்கமும் விரோதங்கள். நல்லா பேசுகிறாங்க, மறுநாள் சண்டை. உறவுகளும் எல்லாருக்கும் எங்கள் வீட்டுக்காரர்கிட்டேருந்து எல்லாம் நல்ல காரியம் பண்ணார், இன்றைக்கி என்னென்னா என்ன அப்படின்ற மாதிரி ஆகிடுத்து உறவுகள். இந்த மாதிரி திருஷ்டி பகைகள் மறைமுகமாக இருக்கேம்மா அப்படின்றதுக்கு செவ்வாய்க்கிழமையில் 2 மாலை எடுத்து போய் உற்சவருக்கு போடுங்க. அதில் ஒரு மாலை பிரசாதமாக வாங்கி வீட்டு வாயிற்படியில் கட்டுங்க. பகைவர்களுடைய தொல்லைகள்லாம் நிவர்த்தியாகும். அதே போல் அந்த ஐஸ்வர்யமானது வீட்டில் நிரம்ப ஆரம்பிக்கும். அந்த பொருள் ஆபரணங்கள் சொன்னீங்களே, ஆமாம், அந்த பொருள் ஆபரணங்கள் ஐஸ்வர்யம் இதெல்லாம் வீட்டில் தங்க ஆரம்பித்து விடும். அன்பு தாய்மார்களே, ஒரு முறை அந்த உற்சவருக்கு தெற்கு முகம் பார்த்து இருக்கும் ஆலயத்தில். அந்த தெற்கு பார்த்து இருக்கக்கூடிய உற்சவ மூர்த்தி உள்ளார பிராகாரத்தில் சுற்றி வர்ற இடத்துல தென்முகம் பார்த்து உட்கார்ந்துருப்பாங்க 54 சிலைகள். அந்த உற்சவ மூர்த்திக்கு இந்த மாலை செவ்வாய்க்கிழமையில் 2 போடணும். 1 பிரசாதமாக போட்ட மாலையை வாங்கி வாயற்படியில் கட்டுங்க. உங்களுடைய அனைத்து கஷ்டங்களும் பகைவர்களுடைய தொல்லைகள் இதெல்லாம் நிவர்த்தியாகும். அன்பு தாய்மார்களே, எப்பொழுதாவது உங்களுடைய வீட்டில் உங்களுடைய பீரோவில் உங்களுடைய தினசரி காலண்டரில் உங்களுடைய கடிகாரங்கள் பெரிய கடிகாரம் இருக்கும், வீட்டில் பீரோ இருக்கும்.
நாள்காட்டி, அதாவது காலண்டர், இதெல்லாம் முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி, இவை அனைத்துமே தெற்கு திசை பார்த்து இருக்கக்கூடாது. அதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். வாழ்க்கை இறங்கு முகமாகிவிடும். வாழ்க்கை ஏற்ற முகமாக அமைவதற்கு அந்த தெற்கை மட்டும் இது பார்க்கக்கூடாது. இதெல்லாம் பீரோ பார்க்கக்கூடாது, காலண்டர் பார்க்கக்கூடாது, முகம் பார்க்கும் கண்ணாடி பார்க்கக்கூடாது. இதெல்லாம் தென் திசை பார்த்து இருக்கக்கூடாது. நான் நினைவில் வைத்து கொள்ளுங்கள். அம்மா, எங்கள் வீட்டில் பரணி நட்சத்திரத்தில் பையனோ பொண்ணோ பிறந்திருக்கு. அவர்கள் பரணியில் இருக்கிறவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றன்றது ஒரு கனவாக இருக்கும். பகீரத பிரயத்தனப்படுவாங்க. அந்த முன்னேற்றத்துக்கு 96% கிட்ட போயிட்டு நின்றுடும். அப்படி தாமசம். அந்த பரணி நட்சத்திரத்துக்காரங்க ஒரு முறை பீடத்துக்கு வந்து வனதுர்கா யாகம் செய்து அந்த தடைகளை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய முயற்சி, நிதி நிலைமை, வாழ்க்கை எல்லாமே லாபகரமாகவும் பிரகாசமாகவும் இருக்கும். அன்பு தாய்மார்களே, உங்களுடைய வீட்டில் மாதத்தில் ஒரு முறை, அதுவும் இந்த தை மாதத்தில் அம்பாளுக்கு தயிரில் வந்து குழம்பு பண்ணுவாங்க, மோர் குழம்பு. அது ரொம்ப அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்கும். தை மாதத்தில் செய்யணும். அடுத்தது ஆடி மாதத்தில் செய்யணும். இப்போ தை நடந்து கொண்டு இருக்கிறது. மோர் குழம்பு. அடுத்தது பச்சரிசியில் இட்லி அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணி பிரசாதமாக எடுத்துக்கணும். இதை செய்யும் பொழுது வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும். வருது தாயே. மறுநாள் காலைல 11 மணிக்கு கிளம்பி போயிடுது அந்த மஞ்சா பை. ஆயுள் காலம் பூரா வெறுங்கையில் தான் பழம் போடுறப்பா அப்படின்னு வரும் ஒருத்தர். சம்பாதிக்கிறேன், வீட்டு தெருமுனை வர்றதுக்குள்ளார எல்லாம் காலி ஆகிடும், வெறும் பை தான் எடுத்து வர்றார். அந்த ஐஸ்வர்யமானது தங்க ஆரம்பிக்கும். அம்பாளுக்கு அந்த மோர் குழம்பு பச்சரிசி இட்லி செய்து நைவேத்தியம் பண்ணி எல்லோரும் எடுத்துக்கணும் பிரசாதமாக. அந்த வீட்டில் ஐஸ்வர்யம் தங்க ஆரம்பிக்கும். பணம் காசெல்லாம் தங்குதுங்களா வீட்டில் அப்படின்ற யோசிக்கிறோமே, அந்த யோசனை தங்கும் இதை செய்யும் பொழுது. அதே போல் வீட்டில் சகல தெய்வங்களுடைய வாசம் உண்டாகும். சாமிக்குமே இருக்கா வீட்டில் அப்படின்றாங்களே, அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம முன்னோர்கள் வழிபட்ட தெய்வங்கள் அது வீட்டில் வந்து வாசம் செய்யும். நீண்ட நாளாக ஆரோக்கிய பிரச்சனை இருக்கே, அது ஆரோக்கியம் சரியாகி நீண்ட வாழ்நாள் உண்டாகும். வீட்டில் உள்ள அனைத்து கஷ்டங்களும் நிவர்த்தியாகிவிடும். அந்த வீடு ஒரு கல்யாண வீடாக இருக்கும். அந்த மோர் குழம்பும் பச்சரிசி இட்லியும் அம்பாளுக்கு வீட்டில் நைவேத்தியம் பண்ணி எல்லோரும் பிரசாதமாக எடுத்துக்கோங்க. தெய்வ திருமணங்கள் இந்த தை மாதத்திலேருந்து சித்திரை மாதம் முடிவதற்குள்ளார இருக்குது. அந்த தெய்வ திருமணங்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் நடக்கும். அந்த தெய்வ திருமணங்களை ஒரு முறை தரிசனம் பண்ணுங்க. ஆண்டு முழுவதும் குபேர சம்பத்தோடு இருப்பீர்கள். பதவி, தொழில், சுபம் இதெல்லாம் உங்களுக்கு லாபகரமாக அமையும். அதாவது வளர்பிறையில் வீட்டில் டபுள் டிகிரி படிச்சிருப்பார், சொல்ப சம்பளத்தில் இருப்பார். அதே மாதிரி பெரிய படிப்புக்கு உள்ளார போயிருப்பார். அங்கே போகும்போது ஞாபக சக்தி இருக்க மாட்டேங்குது. இங்கே எல்லாமே ஒப்பிடிச்சிட்டு போவாங்க, அங்கே போகும்போது ஞாபக சக்தி இருக்க மாட்டேங்குது. ஒன்று. அடுத்தது சொல்ப சம்பளமாக இருக்குது. அவனோட படித்தவங்கெல்லாம் மாதம் 3 ரூபா சம்பளம் வாங்குகிறாங்க, 3 lakhs. இவன் வந்து ஒரு 40,000 35,000 இதில் தான் சம்பளம் வாங்குகிறான். அப்படி இருக்கேன்னும்போது வளர்பிறையில் கவனமாக கணபதி யானுக்கு வெள்ளி பூணல் தங்கப்பூணல்னு சொல்லி விற்பாங்க ஷராப் கடையில். தங்கப்பூணல்னு அந்த தங்கம் முலாம் பூசின பூணல், அந்த வெள்ளி செம்பில் தங்க முலாம் பூசின பூணல், அதே மாதிரி வெள்ளி பூணல், இது ரெண்டும் வாங்கி சுவாமிக்கு சாத்துங்க. வீட்டில் அந்த பசங்களுக்கு பெரிய உத்தியோகம் வேணும்னு கேட்டீங்க பாருங்கள், அந்த பெரிய உத்தியோகம் கைகூடும். அதே போல் பசங்களுக்கு காலாகாலத்தில் அவங்களுக்கு படிப்பில் மிக வெற்றி வாகை சூடி அந்த ஒரு தலைமை பதவிக்கு வந்துடுவாங்க. குடும்பத் தலைவருடைய வருமானம் இரட்டிப்பாக இருக்கும். அந்த வெள்ளிப்பூணல் தங்கப்பூணல் பிள்ளையாருக்கு சாத்தணும். அது தட்டில் ஒரு 108 ரூபா போட்டு கணபதிக்கு
அந்த பூனலை கொடுத்தீங்கன்னா அழகாக போடுவார். ஒரு ஆரத்தி பண்ணி குங்குமம் விபூதி எடுத்துன்னு வாங்க. அந்த குடும்ப தலைவனுக்கு இரட்டிப்பு வருமானம் பெருக ஆரம்பித்து விடும். ஊருக்கெல்லாம் நான் பணக்காரனாக இருக்கிறேன், வீட்டில் நான் ஏழையாக இருக்கிறேனேன்றாங்களே, அந்த தோஷம் நிவர்த்தியாகி என்றும் செல்வந்தனாக இருப்பீர்கள், குபேர சம்பத்தை பெற்றிருப்பீங்க. அன்பு தாய்மார்களே, அனுஷ நட்சத்திரத்தில் ஹனுமானுக்கு செந்தூரம் வாங்கித்தாங்க. உங்களுடைய தொழில், உங்களுடைய பதவி இரண்டும் லாபகரமாக அமையும். அனுஷ நட்சத்திரத்தன்னைக்கு போய் செந்தூரம் ஒரு 200 கிராம், அதுவே கனமாக இருக்கும். செந்தூரம் எடை போட்டு ஒரு 200 ரூபாய், 200 கிராம் அழகாக வாங்கி போய் அனுஷ நட்சத்திரத்தில் பட்டாச்சாரியார் ரெண்டு அந்த செந்தூரமும் தட்டில் ஒரு 51 ரூபா போட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய தொழில் லாபகரமாக அமையும். விரைவில் உத்தியோகம் உங்களுக்கு கிடைத்துவிடும். அதே போல் மழலை செல்வத்துக்காக காத்துருக்கிறவங்க பரணி நட்சத்திரத்தில் சிவபெருமானுக்கு வில்வ மாலை போடுங்க. அந்த பரணி நட்சத்திரத்தில் வில்வ மாலை போட்டிங்கன்னா அது சீக்கிரத்தில் மழலை செல்வம் உண்டாகும் ஈஸ்வரனுக்கு. அதே போல் கிருத்திகை நட்சத்திரத்தன்னைக்கு மாவிளக்கு போடுங்க. அப்படி போடும்போது வீட்டில் ஆரோக்கியம், திருக்கல்யாணம், குடும்ப ஒற்றுமை. இந்த சொன்னீங்களே, முக்கியமாக கடைசியாக சொன்னீங்களே குடும்ப ஒற்றுமை, அது ஒரு கேள்விக்குறியாக இருக்குமா? சாப்பிட்டுனே இருப்பார், ஏதோ சிந்தனையில் சாப்பிடுவார், நிம்மதி இல்லை. இல்லைங்க, சாப்பிடும்போது கூடவா யோசனை? இல்லை பரவாயில்லை, அப்புறம் சாப்பிடுவார். அந்த மாதிரி ஒரு மனசு நிம்மதி இல்லாமல் இருக்கும், ஒற்றுமை இல்லாமல் இருக்கும். அந்த நிலை சரியாகும். அந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் மாவிளக்கு போடுங்க கோவிலில் முருகப்பெருமானுக்கு. வீட்டில் ஆரோக்கியம் உண்டாகும். திருக்கல்யாணங்கள் ஓரிரு மாதத்தில் ஏற்பாடாயிடும். அதே மாதிரி குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் படிப்புக்கோசரம் நல்ல மார்க் வாங்கணுமா, 10th +1 +2 நல்ல மார்க் வாங்கணும், இவன் விரும்பின மாதிரி காலேஜ் கிடைக்கணும், என் பொண்ணு நினச்ச மாதிரி அந்த பெரிய படிப்பு பட்டப்படிப்புக்கு சீட் கிடைக்கணும், வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக வெற்றி ஏற்படணும். அதே மாதிரி தொழில்துறையில் லாபகரமாக அமையணும். படிப்பு, பெரிய பதவிகள், வழக்கு வெற்றி, தொழில் ஒரு நல்ல லாபகரமாக அமையணும். இதுக்கெல்லாம் அந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பெருமாளுக்கு தாமரைப்பூ வாங்கி போய் கொடுங்க, சாத்துங்க. அந்த தாமரைப்பூ சாத்தி செடாரி தீர்த்தம்லாம் வாங்கின்னு குரு காணிக்க அந்த 108 ரூபா போட்டுட்டு வாங்க. அப்போ பெரிய படிப்பில் பசங்க எல்லோரும் நல்ல மார்க் எடுத்து வெற்றி வாகை சூடுவார்கள். அதுவும் ரோகிணி நட்சத்திரத்தன்னைக்கு போடுங்க. பூர நட்சத்திரத்தன்னைக்கு அம்பாளை பார்த்து மஞ்சள் குங்குமம் பாக்கெட்டு கொடுங்க, அல்லது பைத்தம்பருப்பு பாயசம் செய்து எடுத்து போய் கொடுங்க அம்பாளுக்கு. நித்திய சுமங்கலி பாக்கியத்தை அனுகிரகம் பண்ணுவாளாம். மகளிர்களுக்கு வேண்டிய அந்த அத்தனை சௌபாகியத்தையும் அவள் அனுகிரகம் பண்ணுவாளாம். பூர நட்சத்திரத்தில் அம்பாளுக்கு மஞ்சள் குங்குமம் வாங்கி தரணும். முன்னொரு சமயம் மகா பெரியவர் அவங்க ஒரு பாடசாலையில் கூப்பிட்டாங்க. ரொம்ப யோசனை பண்ணார் பாடசாலை உள்ளார போகிறதுக்கு. காரணம், அந்த பெரிய பசங்க ஆகிடுறாங்க. அங்கே தன்னுடைய ஒரு பூஜை புனஸ்காரங்களுக்கு பங்கம் வரக்கூடாது, பசங்களையும் ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு ஒரு பெரியவர் என்ன பண்ணார், தீர்மானித்தார். ஒரு பசுமாடு முதல்ல ஓட்டி போங்கப்பா, அப்படியே அந்த ஸ்கூலை அழகாக வலம் வந்துடுறேன் பின்னாடியேன்னார். அந்த மாதிரி அந்த பசுமாடு நடந்து போகிற பின்னாடியே பெரியவர் எல்லா குழந்தைகளையும் ஆசீர்வாதம் பண்ணி வாழ்த்திட்டு வந்தாங்க. அந்த பசு மாடு நடக்கிறதுக்கு திட்டம் போட்டவர் பெரியவர். அந்த பசுமாடு அது நடந்து வரக்கூடிய மண் இருக்கிறதே, அந்த சகல தேவதைகள் அங்கே பதிகிறது. அவளுடைய பாதம், காமதேனுவனுடைய பாதம். கோமாதா குலமாதா சகல தேவதா ஸ்வரூபிணீம் மனோகரமான தேவதா அமிர்தவர்ஷிணீம்
ஸ்ரீம் காமதேனுவே நமோ நமக. கோமாதா குலமாதா சகல தேவதா ஸ்வரூபிணீம் மனோகரமான தேவதா அமிர்தவர்ஷிணீம் ஸ்ரீம் காமதேனுவே நமோ நமக. இந்த ஸ்லோகம் காமதேனுனுடைய பசுவனுடைய ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய காமதேனுனுடைய ஸ்லோகம். ஹயக்ரீவரால் உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்லோகம். அந்த பசுமாட்டினுடைய நடந்து போகிற மண் ஒரு பித்தளை கிண்ணத்தில் அதை அள்ளி அழகாக உங்களுடைய பூஜை அறையில் வைக்கும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய கெட்டதெல்லாம் நிவர்த்தியாகி வீட்டில் சுபிட்சம் எல்லா ஐஸ்வர்யங்களும் பெருகுமாம். அன்பு தாய்மார்களே, வியாபார ஸ்தலங்களில் யானை நடந்து போகிற பாதம் மண் எடுத்து வந்து வாசலில் கட்டணும். வியாபார ஸ்தலத்தில் அது பெரிய வருமானமும் பெரிய அளவில் தொழில் வளர்ச்சி லாபகரமாக அமையும். அன்பு தாய்மார்களே, நவகிரகத்திற்கு 9 கிரகத்துக்கும் 9 நாளும் போயிட்டு அதை 7 நாட்கள் வாரத்தில் அந்த 7 நாட்களுக்கும் ஒரு காணிக்கை நவகிரகத்திற்கு வெத்தலை பாக்குன்னும்போது பாக்கு பொட்டலம் கட் பண்ணி அந்த தூள் கொட்டி வைக்கணும். அல்லது களிப்பாக்கு அல்லது கொட்டைப்பாக்கு வைக்கலாம். வெறும் பேப்பரோடு பாக்கெட்டு வைக்கக்கூடாது. கட் பண்ணி அதை கொட்டணும். கொட்டி அதில் அம்மா சொல்கிற அந்த சில்லறையை அல்லது கொட்டைப்பாக்கு 2 கொட்டைப்பாக்கு வெத்தலை அப்படி ஞாயிற்றுக்கிழமையில் அந்த ஒரு 19 ரூபா சில்லறை எடுத்து போய் அந்த தாம்பூலத்தோடு நவகிரகத்துக்கு தரணும். அடுத்தது திங்கக்கிழமை அன்னைக்கு அதே வெத்தலை பாக்கில் 20 ரூபா சில்லறை வைத்து நவகிரகத்தாண்ட வைக்கணும். செவ்வாய்க்கிழமையில் நவகிரகத்தாண்ட அந்த வெத்தலை பாக்கு 27 ரூபா சில்லறை வைக்கணும். புதன்கிழமையில் வெத்தலை பாக்கு 5 ரூபாய் வைக்கணும். வியாழக்கிழமையில் வெத்தலை பாக்கு கொட்டைப்பாக்கு இதெல்லாம் வச்சு 30 ரூபா வைக்கணும். வெள்ளிக்கிழமையில் வெத்தலை பாக்கு 60 ரூபா வைக்கணும். சனிக்கிழமையில் வெத்தலை பாக்கு 17 ரூபா வைக்கணும். இந்த ரூபாலாம் வைக்கிறோமே என்ன விஷயமா? நவகிரகங்களை சந்தோஷப்படுத்தினா நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் எல்லா நலன்களும் உண்டாகும். அந்த நவகிரகங்களுக்கு அந்த மாதிரி செய்யும் பொழுது அதிரடியாக புகழ்பெற்ற நகரப்பகுதியில் அரசு பதவியோ பன்னாட்டு நிறுவன பதவியோ உடனே கிடச்சிடும். பசங்களுக்கு வாழ்க்கை உங்களுக்கு திருப்பி கிடச்சிடும். வாழ்க்கையே தொலைச்சிட்டு உட்காந்துருக்குறேங்க, அவ்வளோ கடனாக ஆகிட்டேன் நான்ன்றாங்க. அந்த கடன் நிவர்த்தியாகி வாழ்க்கையில் எல்லா நலன்களும் அவங்களுக்கு கிடச்சிடும். திருக்கல்யாணம் ஆகணுமே குழந்தைகளுக்குன்னு நினைக்கிறீங்களே, அந்த திருக்கல்யாண வைபவம் இந்த தை மாதத்திலேருந்து சித்திரை நிறைவுக்குள்ளார சுபம் ஏற்பாடாயிடும். உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு தனம் பொருளாதார வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். தாயே, இந்த 7 நாளைக்கு இந்த நவகிரகத்துக்கு எடுத்து போய் தாம்பூலம் வச்சிடுறேன். இந்த பொருளாதார கஷ்டத்தில் நான் அதாவது பாதி நாள் பணக்காரனாகவும் பாதி நாள் போராடுறவனாக இருக்கிற ஏழை சொல்லக்கூடாது. இந்த காலத்தில் எல்லாருமே பணக்காரர்கள். போராடுறோன்னு சொல்லணும். 5 நாள் நல்லா போச்சுமா, 5 நாள் போராடின்னு தான் இருக்கிறம்மான்றாங்க. அந்த தோஷம் நிவர்த்தியாகும். அன்பு தாய்மார்களே, திங்கக்கிழமையில் நாகத்திற்கு போயிட்டு ஒரு 2 நெய் தீபம் போடுங்க. வீட்டில் மழலை செல்வம் உண்டாகும். அதாவது வீட்டில் கிட்டத்தட்ட 35 வயசாகிடுத்துமா 30 வயசாகிடுத்துமா கல்யாணம் ஏற்பாடாகணும் அப்படின்றவங்களுக்கு திருக்கல்யாணம் கைகூடி வரும். அதே போல் உத்தியோகங்கள் காத்துருக்கிறவங்களுக்கு உத்தியோக அமைப்பு கைகூடி விடும். அன்பு தாய்மார்களே, நீண்ட நாளாக கடன் தொல்லை ஆட்டி படைக்கிறது, உடம்பு பிணி ஆட்டி படைக்கிறது, பகைவர்களுடைய தொல்லைகள் இருந்துகிட்டே இருக்குன்னாக்க குளக்கரையிலையோ ஆத்தங்கரையிலையோ ஏதாவது இருக்கிற இடம், அந்த இடத்துல ஆஞ்சநேயரோ இல்லை விநாயகரோ இருப்பாங்க கண்டிப்பாக. அந்த சன்னிதானங்களில் போயிட்டு ஒரு முறை உங்கள் கையால் ட்ரை ஃப்ரூட்ஸ் அல்லது அவல் பொரி கடலை அந்த மாதிரி, இல்லை முந்திரி திராட்சை பேரிச்சம்பழம் கஜ்ஜரு காய்
பாதாம் பருப்பு கலந்த மாதிரி ஒரு கை நிறையா எடுத்துன்னு போய் அந்த சன்னிதானத்தில் நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் கொடுங்க. இப்போ சொன்னமே உங்கள் வாழ்க்கையில் இந்த அளவுக்கு இருக்குமா பிரச்சனைன்றீங்களா, அந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். நினைத்த காரியங்கள் உங்களுக்கு அதிசீக்கிரத்தில் கைகூடும். பகைவர்களுடைய தொல்லையெல்லாம் நிவர்த்தி ஆகிடும். செய்வனை பாதிப்பு, கண் திருஷ்டி, கிரகநிலை சரியில்லைப்பா கொஞ்ச நாளாக அப்படின்னு சொல்கிறாங்களே வாத்தியார், அந்த கிரகநிலைகளுடைய உக்கரம் தணிந்துடும், சகல க்ஷேமங்களும் உண்டாகும். அன்பு தாய்மார்களே, அதாவது வீட்டில் உங்களுடைய வீட்டில் 3 பாத்திரங்கள் இருக்கிறது ரொம்ப விசேஷம். வெங்கல பாத்திரம் இருக்கணும் வீட்டில். அடுத்தது செப்பு பாத்திரம் வீட்டில் இருக்கணும். ஈய பாத்திரம் இருக்கணும். அந்த வீடு எப்பொழுதும் கல்யாண வீடாக இருக்கும். அப்பா 2 இருக்குப்பா 1 இல்லைப்பா அப்படின்வாங்க. 1 தான் இருக்குது, மீதி 2 இல்லைம்மான்னுவாங்க. மறுபடியும் சொல்லுங்க அம்மா. வெங்கல பாத்திரம் வீட்டில், ஏதாவது ஒரு வெங்கல பாத்திரம் தினம் சாப்பாட்டில் சமையலில் பயன்படுத்துகிற மாதிரி ஒரு வெங்கல பாத்திரம், இல்லை வாரத்தில் ஒரு நாளாவது அந்த செப்பு பாத்திரம். அடுத்தது ஈய பாத்திரம். இந்த 3 பாத்திரங்கள் இருந்தால் அந்த வீடு குபேர சம்பத் உண்டாகும். அந்த வீட்டில் கடன் நிவர்த்தி ஆகிடும். நல்லவர்களுடைய வருகை உண்டாகும். வருமானம் பெருகும். வியாதி வைக்க அந்த வீட்டில் இருக்காது. குபேர சம்பத் உண்டாகும். அந்த வீட்டில் மகாலட்சுமியினுடைய கடாட்சம் உண்டாகும். இந்த பாத்திரங்களுக்கு இவ்வளோ மகிமையாமா? அவசியம் 3 பாத்திரத்தை புதுசாக கூட வாங்கியே வச்சிடுற வீட்டில் சமையலுக்கு அன்றாடம் பயன்படுத்திக்கிறோம். அந்த மாதிரி செய்யணும். அப்படி செய்யும் பொழுது வீட்டில் அந்த மகாலட்சுமி சந்தோஷமாக வாசம் செய்வாளாம். அது இருந்தாலே எல்லாம் வீட்டில் நிரம்பி இருக்கும். அன்பு தாய்மார்களே, அதாவது எப்பொழுதுமே உங்கள் வீட்டில் சமையல் ரூமில் அரிசி பானை இருக்கும், அல்லது அரிசி ட்ரம் இருக்கும், அரிசி மூட்டை கூட இருக்கும். 2 துளசி தளம் போட்டு வைங்க அதில். அப்பொழுது உங்களுடைய வருமானம் வீட்டில் தங்க ஆரம்பிக்கும். என்ன ஆரம்பிக்கும்? வருமானம் வீட்டில் தங்க ஆரம்பிக்கும். இந்த நிகழ்ச்சியை சுவாரஸ்யமாக எல்லோரும் பார்த்துட்டு வரீங்க. இதனுடைய பீடம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் இறங்கி செஞ்சி திருவண்ணாமலை போகிற மெயின் ரோட்டில் பலாகுப்பம் ராஜராஜேஸ்வரி பீடம் இருக்குது. அந்த செஞ்சி மெயின் ரோட்டில் இருக்குது. திண்டிவனத்துலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர். செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு ஆகிய தினங்களில் அருள்வாக்கு நடைபெறுகிறது. தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அம்மாவை அருள்வாக்கு பெறலாம். தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பதிவு பண்ணிவிடுங்க. அம்மா இன்றைக்கி வரோம் நாங்கள். என்ன ஒரு குடும்பத்தார் போகணுன்னாலே இப்போ 1000 ரூபா ஆகிப்போகுது செலவே. அதனால் பதிவு செய்துட்டு இன்றைக்கி இந்த அப்பாயின்மெண்ட் வேணும்னு கேட்டுன்னுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்பு கொண்டு பீடத்துக்கு வரணும். அந்த அம்பாளுடைய அனுகிரகத்தை நீங்கள் பெறணும். அன்பு தாய்மார்களே, இந்த தை, மாசி, பங்குனி, சித்திரையில் மாதத்துக்கு ஒரு முறையாவது வீட்டில் சக்கரை பொங்கல் நைவேத்தியம் நடந்துட்டுருக்கட்டும். பசங்க இப்போ செட்டில் ஆகக்கூடிய மாதங்கள் மாசி, இந்த தை, மாசி, பங்குனி, சித்திரை அவ்வளோ நல்ல மாதங்கள். இது அவசியம் செய்யுங்க. சுபம் உடனே கைகூடி வரும். அன்பு தாய்மார்களே, அதாவது வீட்டில் காஞ்சி பெரியவர், மகா பெரியவர் நடந்த கோலம், நின்ற கோலம், அமர்ந்த கோலம் 3 படங்கள் இருக்கணும். உடனே எல்லோரும் நேராக வீட்டுக்கு பூஜை ரூமில் போய் படத்தை பார்ப்பாங்க. மகா பெரியவர் படம் அமர்ந்த கோலத்தோடு இருக்கிறார், ரைட்டு. நின்ற கோலம் ஒன்று வேணும். நின்ற கோலம் இருக்குமா, ஆனால் அமர்ந்த கோலம் இல்லைம்மா. இந்த 3 திருக்காட்சிகள் காஞ்சி மகா பெரியவருடைய படம். நின்ற கோலம், அமர்ந்த கோலம் ரொம்ப முக்கியமானது. நடந்துட்டு வர இருக்கிற காட்சி இருந்தாலும் இன்னும் விசேஷம், சிறப்பு. இந்த நின்ற கோலமும் அமர்ந்த கோலமும் ஒன்று ஹாலில், ஒன்று பூஜை ரூமில் இருக்கட்டும். கனகமழை பொழிவாள் மகாலட்சுமி, மகா பெரியவா படம் இருக்கிற வீடு அந்த தங்க நெல்லிக்காய் கொட்டுற மாதிரி ஐஸ்வர்யம் வந்துட்டே இருக்கும் அந்த எஜமானனுக்கு. நின்ற கோலமும் அமர்ந்த கோலமும் நடந்துட்டு இருக்கிற கோலம் காட்சி
உள்ள படம் வைக்கணும். பூஜை ரூம்லேயே, ஹாலில் இப்படி வைக்கலாம். வீட்டில் அனைத்து விதமான கஷ்டங்கள் நிவர்த்தியாகும். அதே மாதிரி உங்களுடைய நிலைமை சரியாகும். நிலைமைனாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பல ஆண்டுகளாக தொழில் போகணும்னு நினைப்பார், தொழில் அமைய மாட்டேங்குது. பல மாதங்களாக பதவிக்கு முயற்சி எடுப்பார், 2 வருஷம் ஆச்சும்மா, அங்கங்கே 3 மாதம் 6 மாதம் இப்படி தான் இருந்துட்டு வந்துடுறாரு. பையனும் அப்படி தான் இருக்கிறான் அப்படின்றாங்க. அந்த ஒரு ஸ்திரமான பதவி, ஸ்திரமான தொழில், ஒரு ஸ்திரமான வருமானம் உண்டாகும். பெரியவர்களுடைய படம் வேணும். உங்களுடைய பூஜை அறையில், ஹாலில் வைங்க. தினம் அவங்களுடைய பார்வை உங்கள் பேரில் பட்டுண்டே இருக்கும். மரணமில்லாத பெருவாழ்வு, நம்ம கூடவே வாழ்ந்துட்டுருக்கிறார். அந்த நின்ற கோலமும் அமர்ந்த கோலமும் இருக்கிற 2 படமும் வைக்கணும் அவசியம். அன்பு தாய்மார்களே, அதே போல் குழந்தைகளுடைய படிப்பில் நல்லா வர்றதுக்கு சங்கீத மும்மூர்த்திகளுடைய படம் வீட்டில் இருக்கட்டும். பசங்களுடைய படிப்பு, ஆரோக்கியம் பாதுகாப்பாக இருக்கும். அந்த வித்யா அனுகிரகத்தை பண்ணிகிட்டே இருப்பாளாம் மகா சரஸ்வதி குழந்தைகளுக்கு. 37 தலைமுறைகளுக்கும் வித்யா அனுகிரகத்தையும் ஐஸ்வர்யத்தையும் தருவாளாம். அந்த சங்கீத மும்மூர்த்திகளுடைய படம் வீட்டில் வச்ச. அதே போல் இந்த தை மாதத்தில் மீண்டும் நினைவுபடுத்துகிற, சோலையோட ஒரு கரும்பு எடுத்து போய் அவளுடைய அம்பாளுடைய திருக்கரத்தில் அழகாக கொடுத்துட்டு ஒரு தட்டில் 108 ரூபா போட்டு குங்குமம் வாங்கிக்கினுவாங்க. அது மாரியம்மன் கோவிலாக இருந்தாலும், கற்பகாம்பாளாக இருந்தாலும், புவனேஸ்வரியாக இருந்தாலும், லலிதாம்பிகா இருந்தாலும், பக்கத்தில் பெருமாள் கோயில் தாயார் சன்னதியாக இருந்தாலும், ஒரு சோலையோட கரும்பு ஒன்று வாங்கி போய் வைங்க சுவாமிக்கு. அப்படி விழும்போது அந்த வீட்டில் ஆண்டு முழுவதும் வருமானம் செழித்தோங்கும். அந்த வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும். அந்த இடம் ஆனந்த நிலையமாகும். நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். அவசியம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பீடத்துக்கு வாங்க. இந்த நிகழ்ச்சி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய எதிர்காலம் விஷயங்களை பற்றி, குடும்ப முன்னேற்றங்களை பற்றி எல்லா விஷயங்களையும் அருள்வாக்கில் பெறலாம். அந்த செவ்வாய், வெள்ளி, ஞாயிறில் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க பீடத்துக்கு. எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த நிகழ்ச்சியை. சுபமஸ்து.